எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ லண்டன் தமிழன் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னா, நம்மளுக்கு வந்து லண்டனில் வந்து வேலை பார்க்கணும், இல்லை வந்து இங்கே என்ன இது காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீ சொல்கிறதே இல்லையாண்ணா. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போடுறீங்க, பட் ஃபுல்லாக பண்ணுறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ ஊருக்கு போயிட்டு வந்தோடனே இதுதான் நிறைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்குலாம் சில ஆன்சர்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், அது நம்மளால் முடியாது. பட் எப்பப்போ என்னால் முடியுதோ எல்லாமே ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே இங்கே வந்தவங்களுக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வரவங்களுக்கும் மெயினாக வந்து PSW அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுதான் கோல்டன் வார்த்தை, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா. அதுக்கு தான் நிறைய பேர் வரீங்க. எல்லா காசும் நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து சேமித்து வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு வருஷம் படிச்சிருவோம், படித்தா வந்து 2 வருஷம் இங்கே வேலை பார்க்கலாம், அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு தான் வரீங்க, சரியா? பட் என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பேட் நியூஸ், ஒரு பிரேக்கிங் நியூஸ்னு வந்திருக்கு. என்னென்னா இப்போ வந்து PSW வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா? ஐயோ ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேள்வி இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒன்று வந்து எப்படி அந்த ரிஜெக்ஷனை தவிர்க்கலாம், அது ஒரு பாயிண்ட்டு நம்ம பேச போகிறோம். இன்னொன்று வந்து இன் ஃபியூச்சர் வந்து இந்த இதுக்கு என்னென்ன நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம், சரியா? என்னென்னா செப்டம்பர் 2021 அதன்படி அந்த ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1,70,70,000 மேலே வந்து வீசா கொடுத்துருக்காங்க. ஒர்க் வீசா ஆகட்டும், இல்லை போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா ஆகட்டும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. இப்போ என்னென்னா போக இன்னும் அதிகமாக ஆகிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ நம்ம ரொம்ப அஜாகிரதையாக நம்ம சில விஷயங்கள் பண்ணாமல் இருந்தால் ஈஸியாக திருப்பி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் ரிஜெக்ஷன்ஸு இப்போ எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் ஆகுது, இதை பற்றி ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரிஜெக்ஷன் எந்த அடிப்படையில் பண்ணுறாங்க அதுதான் மெயினாக நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு திங்கு, போஸ்ட் ஸ்டடி வீசா எதுக்கு கொடுப்பாங்க? ஒர்க் வீசா எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் இந்த 1 இயர் கோர்ஸோ 2 இயர் கோர்ஸோ முடிச்சிட்டிங்களா அப்படின்னா, என்னென்னா நீங்கள் கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வந்து யூனிவர்சிட்டி சொல்லிட்டானா, ஸோ டெசர்டேஷன் முடிச்சிட்டிங்க, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ சில பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கோர்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது ரிஜெக்ட் பண்ணிடுறது. ஸோ அந்த ரிஜெக்ஷன் ஒன்று அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மேக் ஷுர் தட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, டெசர்டேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா இந்த கோர்ஸ்க்கு லிங்க் பண்ணுவோம். என்னென்னா இந்த கோர்ஸ் முடித்தா தான் உங்களுக்கு வேலைங்கிறாங்க. சில பேர் நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு தெரியுது பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டென்யூர் முடியுது. இந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 2 to 3 monthsக்குள்ளார நீங்கள் PSW அப்ளை பண்ணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாருமே என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ வந்து இது ஒரு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 monthலேருந்து 6 months வரை உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இட் பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்படி உங்களோட அந்த சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பணமும் கட்டணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் PSW அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணல, அவன் என்ன சொல்கிறான்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தான் படிக்கணும். அது நீங்கள் ஏதாச்சும் டியூட்டர் வச்சுக்கோங்க, எது வேணாலும் பண்ணிக்கோங்க, பட் அந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சாகணும். சப்போஸ் உங்களால் முடிக்க முடியலன்னா கிளியராக வந்து ப்ரொஃபஸர்ஸ்ட்டை பேசி இதுதான் என்னோட சிச்சுவேஷனு, எனக்கு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு லெட்டரை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த 6 மாதத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது பண்ணலன்னா உங்களுக்கு திருப்பி PSW ரிஜெக்ட் ஆகிடும். 3வது பாயிண்ட்டு நிறைய பேர் பண்ணுறது, அது மெயினாக சொல்கிறேன். இங்கே வந்துட்டோம், ஐயோ அப்பா வந்துட்டோம், இறங்கிட்டோம், நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வந்து என்ன ட்ராக் ரெக்கார்ட்னா, நீங்கள் என்ன ப்ராப்பராக கட்டணும், கையில் ஹேண்ட் இல்லை எப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் நிறைய பேர் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ராக்கே இருக்காது. நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்க, எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஏதாச்சும் கண்டுபிடிச்சி நிறைய பேருக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இப்பயும் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகலை. நீங்கள் ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா ப்ராப்பராக கரெக்ட் பண்ணிக்கிங்க. எங்கேயும் வந்து இப்போதைக்கே வந்து உங்களுக்கு ட்ராக் என்னென்னா அந்த ஃபஸ்ட் இயரை மட்டும் அந்த மாதிரி நீங்கள் தள்ளிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 2 years வந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் செட்டு. பட் ஃபஸ்ட் இயர்லேயே இந்த மாதிரி கோலார் பண்ணிட்டீங்கன்னா ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். 3வது என்னென்னா நிறைய பேர் வந்து ஓகே நான் கோர்ஸை முடிச்சிட்டேன், நான் ஊருக்கு போய் அங்கேருந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்களா, அதுக்கும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து அப்ளை பண்ணிட்டு அந்த PSW வீசா வாங்கிட்டு வேணால் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரலாம். பட் அதுக்கு முன்னாடி அங்கே ஊருக்கு போயிட்டு பண்ணலான்னு பண்ணாதீங்க. ஸோ தற்போதைய என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணிக்குவோம்.
தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. ஸோ யூகேவிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா யூகே விசாஸ் அண்ட் இமிக்ரேஷனில் 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வருது. என்னென்னா ஒரு ஸ்டேட்லேருந்து வந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, அட்டெண்டன்ஸ் இல்லை, அதனால் அவங்கள வந்து அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா இவங்க யூகேவிஐயோட லா படி அவங்களோட ஒரு டேர்ம்ஸ் படி யூனிவர்சிட்டி வந்து ரெகுலராக இந்த பசங்களோட அட்டெண்டன்ஸ் இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இது இந்த மக்கள் வந்து தெரியாமையே வந்து நிறைய பங்க் அடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வேலை மட்டும் பண்ணிவிட்டு இதுக்கு யூனிவர்சிட்டிக்கே வராமல் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள திரும்ப போக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஏற்கனவே இங்கே இருக்கீங்க, இல்லை வந்து இதுக்கப்புறம் வர போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதையும் வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. வந்து ஃபஸ்ட்டு 1 இயரை பல்ல கடிச்சிட்டு ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் வேலையை காமிங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துட்டிங்கன்னா இந்த ரிஜெக்ஷன்ஸை கம்மி பண்ணலாம், இல்லை ரிஜெக்ஷனே இல்லாமல் பண்ணிக்கலாம். பட் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்க. ஏன்னா 1 இயர் ஃபுல்லாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் ஊருக்கு போகிறதுல எல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா இந்த ட்ரீமோடு வந்திருக்கீங்க. ஸோ மேக் ஷுர் இந்த பாயிண்டெல்லாம் டிக் பண்ணுறீங்க, ப்ராப்பராக இது பண்ணுங்கள். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் சில இந்த லேட்டஸ்ட்டாக என்னென்ன நடந்திருக்கோ அதையும் கொடுக்குறேன், படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சூப்பரான ஒரு எபிசோடு கூடிய சீக்கிரம் வருது. அது வந்து நான் என்ன சர்ப்ரைஸாக சொல்கிறேன் என்னென்னு, பட் நிறைய டீட்டெயில்ஸோட அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.